இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகின்றேன். தேவனுடைய வசனத்துக்கு உங்களை வரவேற்கின்றேன். அதை தேடிய நாடி ஓடியே வருவார் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுர ஆமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. Thank you, Lord Jesus. Hallelujah. Stotram. Jesus. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகார படைத்த நல்ல ஆண்டவரே, உடைய குமாரமிகள் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வேதத்தின் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட பேசும். நாங்கள் கேட்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென். மீண்டுமாக தேவ பிரசன்னத்தில் இருந்து உங்களை வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தைக்கு திறவுகோல் வசனமாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனிக்கலாம். The key word for today's counseling is taken from the book of Hebrews, chapter 11, verse 6 and 7. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் என்று வாசிக்கிறோம். It is very difficult to please. It is impossible to please our God without faith. விசுவாசத்திலே நமக்கு ஒரு கிரியை வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் அதை நம்பி விசுவாசித்து செயல்படக்கூடிய ஒரு அனுபவம், ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். இந்த நாளில் நோவாவை குறித்து வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகின்றது என்னவென்றால், அவன் தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் என்று இங்கு வாசிக்கிறோம். By faith
Noah, moved with fear, prepared an ark to the saving of his family or house. இந்த லாக்டவுன் நாட்களில் கர்த்தர் எங்களுக்கு என்ன ஆலோசனை தருகிறார் என்று நீங்கள் காத்திருக்கும் பொழுது, நாங்கள் காத்திருந்த பொழுது, வேதத்திலே ஆண்டவர் இந்த விசுவாசத்தோடு கூட செயல்பட்ட இந்த மனிதனுக்கு அவர் ஒரு லாக்டவுன் நாட்களை அனுமதித்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்க போகிறோம். அதைத்தான் ஆதியாகமத்தின் புத்தகம் 7வது அதிகாரம் 16வது வசனத்திலே கடைசி பகுதி விதமாய் சொல்கிறது. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். And the Lord shut him in. And the Lord shut Noah in. கர்த்தர் நோவாவை ஒரு பேழைக்குள்ளே வைத்து கதவை அடைத்தார் என்று பார்க்கிறோம். இவனாகவே பேழைக்குள்ளே சென்று கதவை அடைத்துக் கொள்ளவில்லை. அப்படி அடைத்துக் கொண்டவர்களும் வேதத்திலே உண்டு. இயேசுவானவர் மரித்த பின்பு சீஷர்கள் எல்லோரும் அவர் சொன்னதான வார்த்தைகளை அவர்கள் மறந்து விட்டவர்களாக, 3வது நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பேன் என்று சொன்னதை மறந்து விட்டவர்களாக அவர்கள் ஒரு அறைக்குள்ளே சென்று பயத்தோடு கூட கதவை அவர்கள் சாத்திக் கொண்டார்கள். உள்ளே அவர்கள் தாழ்பாளிட்டுக் கொண்டார்கள். அவர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் வந்து அவர்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். இது அவர்களாகவே தங்களுக்கென்று உருவாக்கி கொண்ட ஒரு லாக்டவுன் அனுபவம். ஆனால் இங்கோ கர்த்தர் நோவாவினுடைய வாழ்க்கையிலே நீயும் உன்னுடைய வீட்டாரும் இந்த பேழைக்கு உள்ளே சென்று இருங்கள் என்று உள்ளே அனுப்பிவிட்டு கதவை அடைத்தார் என்று பார்க்கிறோம். ஏன் இவர்களுடைய குடும்பத்தை ஆண்டவர் உள்ளே வைத்து அடைக்க வேண்டும்? ஆதியாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரத்துக்கு நீங்கள் கவனத்தை செலுத்தினால், ஆண்டவர் தான் உண்டு பண்ணின எல்லா சிருஷ்டிகளையும் அவர் கண்டார், நல்லது என்று கண்டார் என்று வேதம் சொல்லும். என்றைக்கு மனிதனை உருவாக்கிவிட்டு அந்த மனிதனை அவர் பார்த்தார். அந்த மனிதனை பார்த்த பொழுது அந்த மனிதர்கள் எப்படி இருந்தார்களாம்? அவர்கள் பூமியிலே தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டார்கள். ஆண்டவருக்கு மனஸ்தாபமாயிருந்தது. எனவே இவர்கள் அத்தனை பேருக்கும் அவர் கொடுக்க வேண்டிய ஆலோசனைகளை எவ்வளவு கொடுத்தாலும் நோவாவின் மூலமாக அவர்கள் அதற்கு கீழ்ப்படிந்தவர்களாக தெரியவில்லை. எனவே கீழ்ப்படியாமற் போன இவர்களை இந்த ஜனத்தை ஆண்டவர் அழிக்க வேண்டும் என்று முடிவு பண்ணி நோவாவுக்கு அவர் சொல்லுகின்றார். 6வது அதிகாரம் 8வது வசனத்திலே, நோவாவுக்கோ கர்த்தரின் கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன் அவனுக்கு அந்த கிருபை கிடைத்தது? அவனுடைய வாழ்க்கையிலே அவன் நீதிமானாயிருந்தான், உத்தமனாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். எவ்வளவு நல்ல ஒரு ஆவிக்குரிய அனுபவங்கள் இவனுக்கு பாருங்கள். ஜனங்கள் எல்லோரும் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்த சூழ்நிலையிலே இந்த ஒரு மனிதன் ஆண்டவரோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இவர்கள் 2 பேரும் தான் இந்த ஜலப்பிரளயத்துக்கு முன்பு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தவர்கள். எனவே தான் அதில் ஒருவனாகிய நோவாவை நோக்கி கர்த்தர் இப்பொழுது சொல்லுகின்றார், நான் உனக்கு சொன்னபடி நீ ஒரு பணியை செய்ய வேண்டும். அது என்ன பணி என்று சொன்னால், நான் மழையை வர்ஷிக்க பண்ண போகிறேன். மழை பெய்ய போகிறது, 40 நாட்கள் பெய்ய போகிறது. அப்பொழுது இங்கு கீழ்ப்படியாமல் எனக்கு உகந்த வாழ்க்கை வாழாமல் கெடுக்கப்பட்ட இந்த ஜனங்கள் எல்லோரும் மடிந்து போக போகிறார்கள். ஆனால் உன்னுடனே கூட நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுவேன். அதைத்தான் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரனின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள்.
with thee will I establish my covenant, and thou shalt come into the ark. நீங்கள் பேழைக்கு உள்ளே வந்து விடுங்கள் என்று சொல்கிறார். எல்லோரும் அழைக்கப்பட்டாலும் நீங்கள் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக உனக்கு நான் சொல்லும் இந்த வேலைகள் எல்லாவற்றையும் நீ செய்ய வேண்டும். ஒரு பேழையை உண்டு பண்ண வேண்டும். அதனுடைய நீளம் என்ன, அதனுடைய அகலம் என்ன, அதனுடைய உயரம் என்ன, எத்தனை அடுக்கு என்ன, கீழே எப்படி பூச வேண்டும், உள்ளே இருக்கிறவர்களுக்கு எப்படி ஆகாரத்தை எல்லாம் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு இவை எல்லாவற்றையும் சொன்ன பின்பு அவனை குறித்து அருமையான ஒரு சாட்சி எழுதப்பட்டிருக்கிறது. 6வது அதிகாரம் 22வது வசனத்திலே நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். Thus did Noah, according to all that God had commanded him to do, so did he. கர்த்தர் சொன்னபடியெல்லாம் அவன் செய்தான் என்று பார்க்கிறோம். 7வது அதிகாரம் 5வது வசனத்திலும் நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். And Noah did according to all that the Lord hath commanded him to do. இவனை காக்கும்படிக்கு, இவனுடைய குடும்பத்தை காக்கும்படிக்கு கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்த பின்பு, நான் உனக்கு சொன்னபடியே மிருகங்கள் எல்லாம் ஜோடி ஜோடியாக வரப்போகிறது, பறவைகள் வரப்போகிறது, ஊர்வன வரப்போகிறது, அவை எல்லாவற்றையும் உன்னோடு கூட பேழையிலே சேர்த்துக்கொள் என்று சொல்லி அவைகள் எல்லாம் உள்ளே போன பின்புதான் இப்பொழுது கர்த்தர் அவனுக்கு சொல்லுகின்றார். இங்கே 7வது அதிகாரம் 16வது வசனத்திலே கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். மற்ற ஜனங்கள் எல்லோரும் வெளியே இருக்கிறார்கள். கர்த்தரோ இவனை உள்ளே விட்டு அடைத்து விட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, இந்த லாக்டவுன் நாட்களிலே நாங்கள் எல்லோரும் வீடுகளிலேயே இருக்கிறோம், வெளியே செல்லவே முடியவில்லை. உலகத்தை பார்த்தே எவ்வளவு நாட்களாகிறது என்று வீடுகளிலே நீங்கள் சொல்லலாம், உங்கள் பிள்ளைகள் சொல்லலாம். இப்படி கர்த்தர் ஏன் இப்படி எங்களுக்கு அனுமதித்து விட்டார் என்று ஒருவேளை நீங்கள் குழப்பத்தோடு கூட இருந்தால், இங்கு ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் ஒரு லாக்டவுன் காலகட்டத்தை அவர் நியமித்திருக்கிறார். அவர் நியமித்த இந்த லாக்டவுனுக்கு வேதம் சொல்லுகிறது, நோவா தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்காக ஒரு பேழையை உண்டு பண்ணினான். பேழையை செய்தது நோவா, ஆனால் செய்ய சொன்னது கர்த்தர். உள்ளே போனவன் நோவாவும் அவனுடைய குடும்பமும், உள்ளே போக சொன்னது கர்த்தர். இந்த நாட்களில் உலகத்தின் மக்கள் மிகவும் பாரத்தோடு கூட இங்கும் இங்குமாக அலைந்து, எங்களுக்கு தொழில் இல்லை, வியாபாரம் இல்லை, எங்களுக்கு வருமானம் இல்லை, எங்களுக்கு நடமாட்டம் இல்லை, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அவர்கள் எல்லோரும் வெளியே தவித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் உங்களையும் அதே போல வைத்து விடாதபடிக்கு இந்த மனிதனுடைய வாழ்க்கையை போல நீங்கள் என்ன நினைக்க வேண்டும், எங்களுக்கென்று கர்த்தர் அனுமதித்த ஒரு லாக்டவுன் இது. இந்த நாட்களில் எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும். எங்கள் மூலமாக ஒரு கூட்டம், அது மிருகமாய் இருக்கலாம், அது ஊர்வன பறவைகள், இவைகள் எல்லாம் எங்களோடு கூட காக்கப்படும். அதற்காக கர்த்தர் ஒரு திட்டத்தோடு கூட எங்களை ஆயத்தம் பண்ணி எங்களை உள்ளே விட்டு எங்களுடைய கதவை அடைத்து விட்டார் என்று எடுத்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையோடு கூட நீங்கள் உள்ளே இருங்கள். உள்ளே இருக்கிற உங்களை அவர் வெறுமனே அம்போ என்று விட்டு விடவில்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதற்கு வேதத்தில் ஆதாரம் இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். 7வது அதிகாரம் ஆதியாகமம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதத்தில், and the Lord said unto Noah, come thou with all thy family into the ark. நீயும் உன் வீட்டாரும் பேழைக்குள்ளே வாங்கள் என்று அவர் கூப்பிடும் பொழுது
இந்த ஆங்கில வேதத்தின் மூலமாக புரிந்து கொள்கிறோம், அவருடைய பிரசன்னம் பேழைக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லுகின்ற தேவன் இந்த ஆங்கில வசனத்தின் மூலமாக கர்த்தருடைய பிரசன்னமும் அந்த பேழைக்குள்ளே இருந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் தேவன் நம்முடைய குடும்பத்துக்கு மத்தியிலே, நாம் தனித்திருக்கிறோம் என்கின்ற இந்த சூழ்நிலைக்கு மத்தியிலும் கர்த்தருடைய தெய்வீக பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம், இது என்ன, நாங்கள் தேவாலயத்தில் இல்லையே, நாங்கள் ஒரு கூட்டத்தில் இல்லையே, நாங்கள் ஒரு உபவாச கூட்டத்தில் இல்லையே, நாங்கள் ஊழியக்காரர்களோடு கூட இணைந்து ஜெபிக்கவில்லையே என்று நீங்கள் நினைத்தால், வேதம் சொல்லி இருக்கிறது அல்லவா, எங்கே 2-3 பேர் அவருடைய நாமத்தினால் கூடி இருக்கிறீர்களோ அவர்களுக்கு மத்தியிலே நான் இருக்கிறேன். ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு பிள்ளை இருந்தால் போதும், கர்த்தருடைய நாமத்தை துதித்து நீங்கள் உட்காரும் பொழுது ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம் பரிசுத்த ஆவியானவராய் உங்கள் நடுவிலே, உங்கள் வீட்டிலே, உங்கள் குடும்பத்துக்கு மத்தியிலே அவர் வருகின்றார். இன்றைக்கும் இந்த லாக்டவுன் பீரியட்ல நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ, எந்த கிராமத்தில், எந்த பட்டணத்தில், எந்த தேசத்தில் இருக்கிறீர்களோ, இங்கு உங்களை கொண்டு வந்து கர்த்தர் இந்த லாக்டவுன் பீரியடில் விட்டிருக்கிறாரா? அல்லது ஒருவேளை எவ்வளவு பேர் சொன்னாலும், குடும்பத்தில் உள்ளவர்கள் சொன்னாலும், ஊழியர்கள் சொன்னாலும், இல்லை 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 நாங்களே பார்த்துக் கொள்வோம் என்று சொல்லி அன்றைக்கு சீடர்கள் கதவை அடைத்துக் கொண்டு உள்ளே இருந்தார்களோ, அதை போல நீங்களும் இருக்கிறீர்களோ? எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவரே, இந்த லாக்டவுன் நாட்களிலும் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் என்னை நிரப்பும் என்று நீங்கள் பக்தியோடு கூட, தாழ்மையோடு கூட ஜெபித்தால் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட வந்து இறங்கும். நீங்கள் எப்படி உள்ளே இருக்க வேண்டும்? தனித்து இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நோவா அந்த பேழைக்குள்ள இருந்த பொழுது அவர் எழுதி வைத்திருக்கிறார், ஆவியானவருடைய உதவியோடு கூட தன்னுடைய குடும்பத்தை காக்க. இந்த நாட்களில் உங்கள் குடும்பத்தினுடைய காப்பாற்றுவதற்காக, அல்லது பாதுகாப்பிற்காக, அல்லது ரட்சிப்புக்காக, அல்லது சமாதானத்திற்காக நீங்கள் அதிகம் பிரயாசப்படலாம். உங்கள் குடும்பத்தோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபிக்கலாம். உங்கள் பிள்ளைகளோடு கூட நீங்கள் சம்பாஷிக்கலாம். அவர்களுடைய ரூம்ல இருந்து கொண்டு, அவர்களுடைய கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து கொண்டு வேளாவேளைக்கு வந்து அந்த டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுகிறது அல்ல. தினந்தோறும் ஒரு 2-3 மணி நேரமாவது, அல்லது ஒரு 2-3 அந்த நேரத்துக்கு ஒப்ப உங்களுக்கு எப்படி வசதி வாய்ப்பு இருக்கிறதோ வேலைகள் எல்லாம் முடித்து விட்டு நீங்கள் உட்கார்ந்து தேவ பிரசன்னத்திலே கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளை ஆராதிக்க சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளை ஜெபிக்க சொல்லுங்கள். குடும்பத்தோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதியுங்கள். இதற்காகவே கர்த்தர் இந்த லாக்டவுன் நாட்களை உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார். நோவா கட்டளையிட்டபடியெல்லாம், கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் நோவா செய்தான். அவனை உள்ளே வைத்தார். உள்ளே இருக்கின்றதான மிருகங்கள், தேவநாமத்துக்கு மகிமையாக இப்படி சொல்கின்றேன், உள்ளே சென்ற மிருகங்கள் தங்களுடைய சுவாபங்களை மாற்றிக்கொண்டு அமைதலாய் இருந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த பேழைக்குள்ள இருக்கிறவர்களுக்கு ஆபத்து வந்திருக்கும். 2 யானை உள்ளே இருந்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த யானைக்கு மதம் பிடித்து அல்லது உற்சாகத்தில் குதித்தால், அங்கிருக்கிற மிருகங்கள் ஒன்றோடு கூட ஒன்று சண்டை போட்டுக் கொண்டால், உள்ளே இருக்கிற மரக்கொத்தி கொப்பேர் மரமாய் இருக்கிறது என்று அதை கொத்தி கொத்தி ஓட்டை போட்டு விட்டிருந்தால் எல்லோருக்குமே பாதிப்பு உண்டாயிருக்குமே. எனவே நான் இப்படி யூகிக்கின்றேன், ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக உள்ளே சென்ற ஒரு மிருகங்கள் தங்களுடைய குணாதிசயங்களை மாற்றிக்கொண்டதை போல இன்றைக்கு உங்கள் குடும்பத்திலே இருமனதோடு கூட இருக்கிறதான உங்களுடைய குடும்ப நபர்கள், உங்கள் பிள்ளைகள் ஒரு மனதோடு கூட உங்களோடு கூட இணைந்து ஜீவிக்க உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். வாய்களை விரிவாய் திறந்து பாடி கர்த்தரை ஆராதிக்க உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். குடும்ப தலைவர்கள் வேத வசனத்தை எடுத்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க, என் பிள்ளைகள் எல்லாம் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கின்ற சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். நோவா உள்ளே இருந்து தன் பிள்ளைகளோடு கூட ஒவ்வொரு மிருகமும் எப்படி இருக்கிறது, அவைகளுக்கு உணவு சரியா இருக்கிறதா என்று எல்லாவற்றையும் பார்த்து 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 8 பேர் அடங்கின அந்த ஒரு சிறிய குடும்பம்
40 நாள் மழை இரவும் பகலும் பெய்ய உள்ளே அவர்கள் அமைதலோடு கூட, பொறுமையோடு கூட, கர்த்தருடைய பிரசன்னத்தோடு கூட அவர் உள்ளே இருக்கிறார் அல்லவா? எனவே அவரோடு கூட அவர்கள் இருந்து அந்த 40 நாளை கழித்த பிறகு உள்ளே வைத்து கதவை அடைத்தார். உள்ளே வாருங்கள் என்று கூப்பிட்டார். நாட்கள் முடிந்தது, நேரம் வந்தது. கர்த்தர் அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தையை நான் இப்பொழுது வாசிக்கின்றேன், நீங்கள் கவனிங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 8வது அதிகாரம் 16வது வசனத்தில், நீயும் உன்னோடு கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். முதலில் வாருங்கள் என்றார். அவருடைய பிரச்சனை உள்ளே இருக்கிறது. இப்பொழுது உள்ளே இருந்து கொண்டே அவர் சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு போங்கள். Go forth of the ark. நீங்கள் பேழை விட்டு புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிறார். உள்ளே உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். நோவாவை உள்ளே விட்டு கதவை அடைத்தவர். 40 நாள் அவருடைய பிரசன்னத்தினால் அவர்களை பாதுகாத்தார். உள்ளே இருக்கும்போது அவர்களுக்கு கிடைத்த அனுபவம் என்ன? ஒரு குடும்ப உறவு, ஒரு ஐக்கியம், ஒரு உரையாடல், ஒருவருக்கொருவர் கலந்து பேசுதல். இவைகளுக்குள்ளே அவர்கள் சமாதானத்தோடு வாழக்கூடிய அனுபவங்களை பெற்ற அந்த குடும்பம் இப்பொழுது ஒரு புதிய பலத்தோடு கூட பேழை விட்டு அவர்கள் புறப்படுகிறார்கள். லாக்டவுன் பீரியட் சீக்கிரத்தில் முடிவடைய போகிறது முற்றிலுமாக. எனவே இந்த லாக்டவுன் பீரியடை தயவு செய்து நீங்கள் வீணடித்து விடாதபடிக்கு உங்கள் வீட்டிலே தரித்திருந்து நேரத்தை சரியாய் ஒதுக்கி உங்கள் பிள்ளைகளோடு கூட கர்த்தரை ஆராதிக்கவும், தேவனோடு கூட பேசுங்கள். சில குடும்பங்களிலே பார்க்கிறோம், எந்த நேரத்திலும் அவர்கள் தொலைபேசியில யாரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் அப்படியாக சொல்லுகிறார்கள், காலையிலே என் பிள்ளையோடு கூட பேசுவேன், என் மனைவியோடு கூட பேசுவேன், என் அப்பாவோடு கூட பேசுவேன். இதற்கே 2-3 மணி நேரம் ஆகிவிடுகிறது. அப்பொழுது இரவிலும் பேசுவோம், அப்பொழுது தூங்கி விடுவோம். இதுதானா வாழ்க்கை? கர்த்தரோடு கூட பேசுங்கள், கர்த்தரை குறித்து பேசுங்கள், உங்கள் பிள்ளைகளோடு கூட பேசுங்கள், உங்கள் பிள்ளைகளோடு கூட ஜெபியுங்கள். எந்தெந்த காரியத்தில் எல்லாம் குடும்பத்தில் ஒப்புரவாக வேண்டுமோ அவையெல்லாவற்றை சொல்லி நீங்கள் ஜெபித்து முடித்தால் 40 நாள் அந்த மழை முடிந்த பிறகு எப்படி இவர்கள் வெளியே வந்தார்களோ அதே போல நீங்களும் வெளியே வருவீர்கள். தேவ சங்கத்துக்கு குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்க வருவீர்கள். முதலில் உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் வராத சூழ்நிலை இருக்கலாம். இந்த லாக்டவுன் பீரியட் முடிந்த பிறகு நீங்கள் அத்தனை பேரும் குடும்பமாக சபைக்கு வர அதற்காக கண்ணீரோடு கூட ஜெபியுங்கள். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இது எவ்வளவு ஒரு அற்புதமான அனுபவம்! குடும்பத்தோடு கூட ஆலயத்துக்கு வந்து குடும்பத்தோடு கூட ஆண்டவரை ஆராதிப்பது என்பது எவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம். ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாய் இருந்தேன். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை. ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எவ்வளவு நல்ல அனுபவம்! தேவனுடைய பிரகாரங்களிலே செழிப்பாய் இருப்பார்களே. ஒருவேளை அதை உங்கள் குடும்பம் இழந்து போய் எல்லோரும் ஆராதனைக்கு வர முடியாதபடிக்கு இருமனது ஒருவேளை இருந்தால் இந்த லாக்டவுன் நாட்களிலேயே அவைகளை சரிபடுத்திக் கொண்டு எப்படி இவர்கள் வெற்றியோடு கூட புறப்பட்டு வெளியே வந்தார்களோ அதே போல நீங்களும் வருவீர்கள், வர வேண்டும் என்று உங்களை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இவர்கள் வெளியே வந்தார்கள். உள்ளே இருந்த அனுபவங்களோடு கூட வெளியே வந்தார்கள். பாதுகாப்பாய் வெளியே வந்தார்கள். எந்த நோக்கத்தோடு கூட இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உடன்படிக்கை செய்த தேவன் உள்ளே அடைத்தாரோ இப்போது அவர்களை வெளியே கொண்டு வர அவர்கள் செய்த காரியம் என்ன? 21வது வசனம் 8வது அதிகாரம் 21 அவர்கள் செய்தது என்ன? 20 வாசிக்கிறேன். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டார். பழைய ஏற்பாட்டின் நாட்களில் இந்த மிருகங்களை பலி செய்கிறது ஆண்டவருக்கு பிரியமான ஒன்றாக இருந்தது. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டிலே நீங்களும் நானும்
புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பலியை ஆண்டவர் அவருடைய ஜீவனை தந்து அவர் ரத்தத்தை சிந்து அந்த பலியை ஒழித்து விட்டார். ஆனால் இன்றைக்கோ ஸ்தோத்திர பலியினாலே, துதியினாலே, ஆராதனையினாலே அவருக்கு பலி செலுத்த கர்த்தர் நமக்கு நல்ல துதியினுடைய தந்திருக்கிறார். குடும்பத்தோடு கூட கர்த்தரை ஆராதியுங்கள். ஜெபத்தின் வேளையிலே மௌனமாய் இருக்கிறது அல்ல. ஜெபத்தின் வேளையிலே வாயை திறந்து ஆண்டவரை துதிக்கின்ற ஒரு அனுபவம். இன்றைக்கு அநேகருக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இல்லை. ஏதோ மௌன அஞ்சலி செலுத்துவதை போல, மௌனமாய் இருந்து கொண்டு ஒரு லைப்ரரியில் இருப்பதை போல அமைதியாய் இருப்பது அல்ல. ஆண்டவர் எதற்காக நம்மை படைத்தார்? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். எனவே வாய்களை திறந்து துதிக்கின்ற அனுபவத்தை இந்த லாக்டவுன் நாட்களிலே பெற்றுக்கொள்ளுங்கள். ஆலயத்துக்கு சென்று விடுதலையோடு கூட அவரை ஆராதிக்க கர்த்தர் என்ன செய்வார்? 21வது வசனத்திலே சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். நீங்கள் துதிக்கின்ற அந்த துதியினாலே, அந்த ஸ்தோத்திர பலியினாலே ஒரு துதியினுடைய சுகந்த வாசனையை கர்த்தர் நுகருவார். அதிலே அவர் பிரியமாயிருப்பார். எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் இந்த லாக்டவுன் நாட்களிலே நீங்கள் பாரத்தோடு கூட இல்லாதபடிக்கு நோவாவினுடைய வாழ்க்கையை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அவனுடைய வாழ்க்கை எப்படி குடும்பத்தை காக்கவும், அவனோடு கூட இன்னும் ஜனங்கள் எல்லாம், அந்த மிருக கூட்டங்கள் எல்லாம், பறவைகள் எல்லாம் காக்கப்பட்டதோ அதை போலவே உன் மூலமாக, உன் குடும்பத்தின் மூலமாக ஒரு கூட்ட ஜனம் ஆண்டவருக்கு பிரியமாய் ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவும் வருகைக்கு ஆயத்தமாகவும் நீங்களும் இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் எல்லோரும் இருந்த வண்ணமாகவே ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். கண்களை மூடுவோம், தலைகளை வணங்குவோம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் அன்பும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த லாக்டவுன் நாட்களிலே ஆண்டவரே, உடைய பிள்ளைகளோடு உடைய வசனத்தை அனுப்பி அவர்களை தைரியப்படுத்தி நோவாவினுடைய குடும்பத்தை போல இவர்களும் காக்கப்பட, இவர்கள் சந்தோஷமாய் வாழ, இவருடைய குடும்ப வாழ்க்கை மிகவும் சமாதானமாய் இருக்க தேவன் கொடுத்த எல்லா சத்தியத்துக்காக நன்றி செலுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். லாக்டவுன் நாட்கள் எல்லாம் முடிந்து ஆலயத்தில் வந்து விடுதலையோடு கூட பணிந்து கொள்ள இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் தாமே உதவி செய்தருள்வீராக. குடும்பத்திலே நல்ல ஒருமனதை தந்து ஐக்கியத்தோடு கூட பிள்ளைகள் எல்லோரும் ஆண்டவரை பெற்றவர்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க தேவ சங்கத்துக்கு ஓடி வர கர்த்தர் தாமே உதவி செய்தருள்வீராக. இந்த வார்த்தையின் மூலமாய் உண்டாகும் சகல கனத்தையும் மகிமைத்தையும் ஒருவருக்கே செலுத்தி எங்களுக்காக மரித்து வீழ்த்திருந்து பரலோகம் சென்று வெற்றியை தேடி தந்து மறுபடியும் எங்களை அழைத்து செல்ல வர இருக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வசனம் கேட்ட ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவருடைய வருகை பரியந்தம் நிறைவாய் தங்குவதாக. ஆமென். God bless.